சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பாவுக்கு நான் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தனோ அதே அளவுக்கு தான் நான் அவருக்கும் அன்பையும் மரியாதையும் கொடுத்தேன். எப்படி அவரால் இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சதுன்னு என்னால யோசிக்கவே முடியலமா. இந்த சிவாவை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ண, என்னோட எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட ஷேர் பண்ண. அவன் கூட என்ன துரோகி மாதிரி முதுகுல குத்திட்டாமா. துரோகி மாதிரிலாம் இல்ல அர்ஜுன், துரோகிங்களே தான் அவங்கெல்லாம். ஏய், அவங்கெல்லாம் ஒரு ஆள்னா அவங்கள நினைச்சு நீ ஏன் கஷ்டப்படுற? இந்த பாரு, அவங்கள பத்தி நம்ம பேசுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தகுதியே கிடையாது. பாருக்கா, ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புல இன்னும் 2 கொளுத்தி போட்டு குளிர் காயறாரு. ஆண்டி அர்ஜுனுமே சிவாவையும் அங்கிளையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் இவரு விட மாட்டார் போல இருக்க. பேசட்டும் பேசட்டும், ஒரு நாள் வசமா மாட்டுவான்ல, அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்யறேன். அர்ஜுன், ஆனந்த் சொல்றது கரெக்ட் தான். அவங்கள பத்தி யோசிக்கிறத நீ மொத்தமா விட்டுரு. நம்பினவங்களுக்கு பண்ற துரோகத்துக்கும் அதுக்கான பாவத்துக்கும் அவங்க நிச்சயமா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நாமளே மன்னிச்சு விட்டாலும் சரி, அந்த கடவுள் அவங்க செஞ்ச தப்புக்கு நிச்சயமா தண்டனை கொடுத்தே தீருவாரு. இல்லப்பா, என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது என்னப்பா, படத்தை கொடுக்கிற வேல்யூ இம்பார்ட்டன்ஸையும் யாரும் மனுஷங்களுக்கு தரவே மாட்டேங்கிறாங்க. அர்ஜுன், நீ சொல்றது எல்லாம் மனுஷங்க கிட்ட எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த சிவா கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பணவெறி பிடிச்ச மிருகங்க கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. நீ இவ்ளோ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அவங்கள நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். இந்நேரம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து காலம் பூரா வெளியவே வர முடியாதபடி கேஸ போட்டு ஜெயில தள்ளிருப்பேன். ஏதோ துர்கா வருத்தப்படுவாளேன்னு தான் வீட்டை விட்டு துரத்துனதோட விட்டுட்டேன். அம்மா, எனக்காக எதுவும் யோசிக்காதீங்கம்மா. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். அவங்களுக்கு எனக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அவங்க எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலையே இல்ல. ஆமாத்த, இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. போலீஸுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டா அவங்க 2 பேரையும் லாக்அப்ல போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி அவங்க எலும்பெல்லாம் எண்ணிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருந்தா கூட அடிக்கிற அடியில அவங்களே உண்மையை சொல்லிடுவாங்க. ஆனா அப்படி பண்ணா நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேர் வரும். கூட பிறந்தவரே துரோகம் பண்ணிட்டாருன்னு அங்கிளுக்கும் தானே கெட்ட பேர் ஆயிடும். இங்க பாரு அர்ஜுன், நீ எதை பத்தியுமே யோசிக்காம ரிலாக்ஸ்டா இரு. கண்டவங்கள நினைச்சு நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்க? அம்மா, நானும் அந்த விஷயத்தை யோசிக்க கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா என்னால அந்த விஷயத்தை தாண்டி மைண்ட டைவர்ட் பண்ண முடியலமா. சரிப்பா, அம்மா உன் மைண்ட டைவர்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அத நீ பண்றியா? என்னது மாது? நீ பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணு, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் அம்மா சொல்றேன். என்னம்மா, என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்றத பார்த்தா என்ன ஏதோ விஷயத்துல லாக் பண்றவங்கன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா, அம்மா கேக்குறேன்ல. என்ன நம்பி நீ ஒரு ப்ராமிஸ் கூட பண்ண மாட்டியா? சரிம்மா, நான் பண்றேன். ப்ராமிஸ். சொல்லுங்க, என்ன ஐடியா அது? உன் பேர்ல புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல, அந்த கம்பெனியை நீ தான் மேனேஜிங் டைரக்டரா இருந்து பொறுப்பா பாத்துக்கணும். ஆமா அர்ஜுன், ஆபீஸ் பிசினஸ்னு உன்னோட கவனம் கொஞ்சம் போச்சுன்னா மத்த பிரச்சனை எல்லாம் நீ மறந்து அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவ. நோ வே. அர்ஜுன், வாய்ப்பே இல்லம்மா. அம்மா, ஒரு பிரச்சனையை மறக்கிறதுக்காக வேற பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க. ஆபீஸ் இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட்டே ஆகாது. பாத்தியா பாத்தியா பாத்தியா, அம்மா கிட்ட இப்பதான் நீ ப்ராமிஸ் பண்ண, ஆனா அதுக்குள்ள மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. அம்மா,
நீங்க இந்த மாதிரி இடக்கு முடுக்க ஏதாவது கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே ப்ராமிஸ் பண்ணிருக்க மாட்டேன். டேய் அர்ஜுன், அம்மா சொல்றத கேளுடா. ஆபீஸ்க்கு வந்தா என்ன ஆயிட போகுது? நம்ம சொந்த கம்பெனிடா அது. நீ பார்க்காம வேற யார் பார்ப்பாங்க? அர்ஜுன், என் பர்த்டேக்கு நான் ஆசைப்பட்டது எல்லாம் பண்ணுவேன்னு நீ சொன்னல. நம்ம கம்பெனிய நீ பாத்துக்கணும்னு அம்மா ஆசைப்படுறேன் செல்லம். எனக்காக இத நீ பண்ண மாட்டியா? அம்மா ப்ளீஸ் அர்ஜுன், ப்ளீஸ் டா. அம்மாவுக்காக சரின்னு சொல்லு. நீ மட்டும் இதுக்கு சம்மதம்னு சொன்னீனா என்னோட பர்த்டேவுக்கு நீ கொடுத்த பெரிய கிஃப்டா இதை நான் எடுத்துக்குவேன். என்னம்மா நீங்க இப்படிலாம் லாக் பண்றீங்க? சரிம்மா பண்றேன், போதுமா? என் தங்கம், இது போதும்டா. தேங்க்ஸ் டா என் செல்லம். பாத்தீங்களாங்க, என் பையன் நான் கேட்டா ஒத்துக்குவான்னு சொன்னல. இப்ப பாத்தீங்களா? அதானே, இதுவே நான் கேட்டிருந்தா இனிமே இந்த மாதிரி கேட்க கூடாதுன்னு என்கிட்டயே அடிச்சு சத்தியம் வாங்கியிருப்பான் அவன். மலர், வாமா இங்க. ஏன் அங்கேயே நின்னுட்ட? மலர், நீயும் ரெடி ஆயிடு. நம்ம புது கம்பெனியை நல்லபடியா ரன் பண்ணி சொசைட்டில நம்ம கம்பெனிக்கு ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டியது உங்க 2 பேருடைய பொறுப்பு. சரிங்க சார். அப்பா என்ன சொல்றீங்க நீங்க? நானும் அவளுமா? ஆமா அர்ஜுன், புது கம்பெனியோட முக்கியமான ப்ராடக்ட் மலர் கையால பண்ண போற அந்த ஸ்வீட் தானே. ஏம்பா, நீயே பார்த்தல, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த ஸ்வீட்டை எந்த அளவுக்கு பாராட்டினாங்க. அதுக்கு என்ன அதுக்குன்னு கேக்குற? பாரு, மலர் தான் ஸ்வீட் எல்லாம் பண்ண போறாங்க. நீ இத பப்ளிக் கிட்ட எப்படி ரீச் பண்றதுன்னு ஐடியா கொடுத்து டெவலப் பண்ற வழியை பாரு. ஆமா அர்ஜுன், அவளோட கைப்பக்குவமும் உன்னோட கால்குலேட்டிவ் மைண்டும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட்டும் சொசைட்டில ஒரு நல்ல பேரும் நமக்கு வாங்கி தரும்னு நான் நம்புறேன்ப்பா. அம்மா, இவ கூட எல்லாம் சேர்ந்து என்னால ஒர்க் பண்ணவே முடியாது. இவ்வளவு பார்த்தால எனக்கு டென்ஷன் ஆகுது. இங்க பாரு அர்ஜுன், இத நீ பர்சனலா பார்க்காத, ப்ரொஃபஷனலா பாரு. கம்பெனியோட எம்டி நீ. அவள ஒரு ஸ்டாஃபா நினைச்சு நீ உன்னோட வர்க்க பாரு. அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? நீங்க என்ன அர்ஜுன் கிட்ட இன்டராக்ட் ஆகி கனெக்ட் ஆக சொன்னா அவங்க இவளை அவங்க கூட கனெக்ட் பண்ண வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா பண்றது இப்போ? இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா என் வயித்துல வாரிசு வளருதோ இல்லையோ, அவ வயித்துல கண்டிப்பா வாரிசு வளர போறது கன்ஃபார்ம். வாய் முடு, உன்னை கொல்ல போறேன் பாரு. அங்க நடக்குதே நீ அவளுக்கு ஐடியா கொடுத்துருவ போல இருக்கு.